வீட்டை வந்து போய் பார்க்கறதாங்காட்டி என் பொண்ணு தொங்குது தூக்கல. என் பிள்ளைக்கு நாயம் வேணும். 8 மணிக்கெல்லாம் எனக்கு போன் வந்துச்சு. அங்க 4 மணி நேரத்துல என் பிள்ளைக்கு 8:15 என் ஆம்புலன்ஸுக்கு நான் அனுப்புறேன். திருச்சா ஓட்டக்கலான்னு சண்டை போட்டுக்கிட்டு போய்க்கிறா. போய் பாருன்னு இவன் போய் வந்து இங்க போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் போன் போட்டு பேசிக்கிறாங்க. நான் பாத்துக்கிறேன் இருப்பான், நான் வரம்பா இருப்பான்னு சொல்லிக்கிறேன். அவனும் கூடவே வந்துக்கிறான். 2 பேரும் முன்ன பின்ன வந்துக்கிறாங்க. வந்து இங்க திரும்ப சண்டை போட்டு அடிச்சு மாட்டிட்டான். என் பிள்ளைய மாட்டிட்டான். நான் போடுறேன். 2வது யாரும் எடுக்கல போடும். அவனும் எடுக்கல போடும். அவனும் எடுக்கல. அவன் போன மட்டும் கொஞ்ச நேரம் போட்டு சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். போனே வரல. போட்டா போல நான் போல. நான் உனக்கு போனே போல. நான் கொஞ்ச நேரம் போட்டு போடுறேன். சுவிட்ச் ஆஃப்னு வருது. திரும்ப அவனே போன் பண்ணி உன் பொண்ணு காணும் ஆளு. அவன் வீட்டுக்கு தானே போயிருப்பா. எங்கடா போயிருப்பா? போய் பாடுறான்னு சொல்றேன். நான் உன் பாலை வரல, உன் பொண்ணு இல்லைன்னு சொன்னவனையும் இவர் அனுப்புறேன். நான் பாப்பா காணுமா சண்டை போட்டுன்னு போனாலே போய் பாருன்னு வீட்டை வந்து போய் பார்க்கறதாங்காட்டி என் பொண்ணு தொங்குது தூக்கல. வரைச்சு மாட்டிட்டு அதுக்குள்ளே இவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டு வந்தேன். 4 பொட்ட பசங்களை வச்சு நான் போய்க்கு வந்தேன். இடத்துல எனக்கு இது போல அவனு நான் பார்க்கல. அவன் காலேஜ் படிக்கிறான்னு காலேஜ் போய் சேர்த்தேன். அவன் வரதட்சணை கொடுமைக்காக அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு வரதட்சணை கொடுமைக்காக 3 மாசமா சட்டை போட்டு எனக்கு சித்திரவதை பண்றான். நானும் போட்டு தரேன்ற 8 கல்யாணம் 8 மாசம் ஆகுது. 8 மாசம் இந்த 4 மாசம் 4 மாசம் நான் பண்ணி நான் செய்யறேன். ஒரு பொண்ணுக்குது நான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி நான் செய்யறேன்னா செய்யறதுக்குள்ளே எனக்கு இது வேணும் அது வேணுட்டு டெய்லி டார்ச்சர் பண்றான். இது தாங்காது என் பொண்ணு இது வந்து சொல்லும். ஒன்னும் இல்ல அடிப்பாங்க பழகுது. ஒன்னும் இல்ல சொல்லுவான். ஆத்தா பேச்சு கேட்டா ஆத்தா என்ன சொல்றாங்க அடிக்கலாம் அடிக்குது. அந்த பொம்பளையும் அவன் தம்பியும் அந்த பொம்பளையும் அவன் தம்பிலாம் அதே ரெக்கார்ட் வச்சுக்கிறான். அவன் தம்பி நீ யாரு ஏன் விட்டு வரேன்னு பொண்ணை கொடுத்து அவன் போற நான் என்ன பண்ண போறேன்? பீஸ் கட்டி 4 வருஷம் 3 வருஷம் படிக்க செய்யறாங்க. பொண்ணுக்கு நீதி கிடைக்காது. நான் எங்களுக்கு வந்து எதுவும் இல்லாத வீட்டுல சண்டை போடும் போது என்னால சொல்லி கேட்டுக்கிறேன். அது சரி கிடையாதுடா. அது ஜாதி புத்தி. அது காலையில போன் பண்ணி என்ன சொன்னாரு? காலையில போன் பண்ண அவனே போன் பண்ணிட்டு கூப்பிடுறான். உன் பொண்ணை வந்து கூட்டு போ. எனக்கு வேணா. தாலி எடுத்து போட்டு போறீங்க. தாலி எடுத்து போட்டு போ. எனக்கு நீ வேணா. சரி ஆனாடா அவன் என்ன சொல்றான்? நீ தெரியுமா வந்து செய்டான்றா. எப்படி பேசுறது பாடுறான்னு சொல்லி வாய் மேல குத்துறா 2 பேரும் சேர்ந்து யாரும் ஒண்ணுமே இல்ல. பொண்ணு அப்படியே நிக்கிறாங்க. அப்படியே பாருங்க எதுவுமே இல்லாத பார்க்கும் போது எப்படி நல்லா பிரேணிக்கிறாள். அப்பா எதுவுமே பேசுறதுக்கே முடியலையா? சுத்தமா ஒண்ணுமே இல்லையா? அந்த போன் பண்ண 10 நிமிஷம் வந்துட்டேன். வந்து பாக்குறேன் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. என் பொண்ணு பிரேணிக்கிறான். கையில பிடிச்சி தூக்கி பாக்குறேன். எல்லாத்தையும் இது பண்ணாலும் தெரியல. அந்த அளவுக்கு நான் வேதனைப்பட்டு இந்த ஒடிச்சு கையாட நான் தூக்கி வச்சுக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு ராத்திரி ராவும் போல ஓடிக்கிறேன். நான் ஓய்ச்சி போட்டுக்கிறேன் பண்ணி அவனை கலைப்பு விட்டு ராத்திரி போய் அவன் அம்மாவோட படுத்துக்கிறானா இல்லை எங்கே போய் படுத்துருந்தானோ அவன் தான் தொடர்ந்து தான் எனக்கு அவனுக்கு கூலி கொடுத்து எல்லாம் பண்ணோம். நான் ஊரை வந்து போய்க்கிறதுக்கு வந்தோம். அவன் என்ன பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியாது. இது போல பண்ணுவாளா இது போல சாவடிப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா நான் போய்க்கிறதுக்கு வந்தோம். நாங்கள் ஊரை இது போல நடக்குமா? நாங்கள் இது போல பண்ணுவோம். ஏதோ ஆசைப்பட்டா போனான்னு சொல்ல அவங்க எங்க வைக்கிறாங்க. காயில இருந்து உண்மை மாதிரி தெரியலையா? போன் பண்ணி பார்த்து சுவிட்ச் ஆஃப். போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப். என்னன்னு கேட்கல. யாரு என்னன்னு கேட்கல. போச்சு ஏற்பாடு பண்ணி பார்த்தோம். இங்கேயும் சொல்லி பார்த்தோம். கட்சிக்காரன்னு சொல்லி பார்த்தோம். யாருமே என்னன்னு கேட்கல. லோக்கல்ல என்ன இருக்கும் இல்லை கடவுள் தான் தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.